ஏராளமான போராட்டத்திற்கு பிறகே கன்னியாகுமரி தமிழகத்துடன் இணைக்கப்பட்டதாக மொழிப்போர் தியாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்துடன் இணைக்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் மற்ற மாவட்டங்களை விட குமரி மாவட்டம் பின்தங்கியே உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான ரப்பர் தொழிற்சாலை, இரட்டை ரயில் பாதை, தேன் ஆராய்ச்சி நிலையம், மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை ஆகியவை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். 9 தாலுகாக்களுக்காக நடந்த இந்த போராட்டம் 4 தாலுகாக்களோடு அது நடைபெற்றது. இன்றைக்கு முல்லை பெரியாறுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தேவிகுளம் பீர்மேடு தமிழகத்திற்கு கிடைத்திருந்தால் இன்றைக்கு அத்தகைய ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மிக செழிப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏராளமான படிப்பாளிகள் கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படி நாம் எதிர்பார்த்த எதுவும் இல்லை. 500 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையாவது வந்திருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 1 நாடாளுமன்ற உறுப்பினரையும் கொண்டுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.